இப்போ நம்ம வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 80 லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு வரும். அப்போ சராசரியாக ஒரு நிமிஷத்துக்கு 100 லிட்டர் நிறையும் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 6000 லிட்டர் நிறையும். அப்போ ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கோங்க, ஒரு 50,000 லிட்டர் இந்த பம்பிலேருந்து நம்ம வெளியில் எடுக்க முடியும். அப்போ அந்த 50,000 லிட்டரை வச்சு நம்ம என்ன பாசனம் பண்ணலாம், இப்படி தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். இப்போ கூடுதலாக 50,000 லிட்டருங்கிறது சராசரியான இறைப்பு திறன். ஒரு நல்ல வெயில் காலமாக இருந்துச்சுன்னா ஒரு 70,000 லிட்டர் கூட இறைக்கும். வெயில் காலத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பூமியில் இருக்க தண்ணியோட ஆழம் அதிகமாகிடும். அப்போ அங்கே ஒரு சிக்கல் வரும். அப்புறம் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி மேல் மட்டத்தில் இருக்கும், ஆனால் வெயில் கம்மியாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சிக்கல் இன்னும் வரும். அதனால் சராசரியாகவே ஒரு 3 ஹெச்பி பம்பு 160 அடி ஆழத்தில் வைக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 100 லிட்டர் இறைக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 6000 லிட்ரு. ஒரு 8 மணி நேரம் ஓடுது, சராசரியாக ஓடுதுன்னா ஒரு 48,000லேருந்து 50,000 லிட்டர் நமக்கு இறைக்குது. அப்படின்னா ஒரு ஏக்கர் பாசனம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெல் பயிராக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு ஏக்கரில் 1,00,000 லிட்டர் தண்ணியை நிப்பாட்டினீங்கன்னா நெல் பயிர் நிப்பாட்டுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக தண்ணியை நிப்பாட்டிக்கலாம். அந்த அளவு தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். இந்த அளவை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் எத்தனை ஏக்கர் பாசனம் பண்ண போகிறோம், எத்தனை ஹெச்பி நம்ம சோலார் பேனல் போடணும், எத்தனை ஹெச்பிக்கு பம்பு போடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக. இதே 3 ஹெச்பி பம்பை 400 அடியில் வச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 50 லிட்டர் தான் வரும்.